இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிங்களத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்ற குழப்பம் இருக்குது தானே. எல்லோருமே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சித்திரை மாதத்துக்கு சிங்களத்தில் பக் மாச அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பக்காலு தவறு தக்வேவான்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, இது தவறு சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் அப்படின்னு சொன்னால் சிங்கள தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது சிங்கள தமிழ் அழு தவறு தக்வேவான்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படியும் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் புதிய வருட வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுங்க. இதை சிங்களத்தில் சொல்கிறது சுப அழுத் அவுருத்தக் வேவா. சுப அழுத் அவுருத்தக் வேவா, இனிய புது வருட வாழ்த்துக்கள். இப்போ தமிழர்களாகிய நாங்கள் தான் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொதுவாக நாங்கள் யோசிக்கும்போது சிங்கள தமிழ் புது வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிங்கள மக்களும் இதை கொண்டாடுறாங்க, தமிழ் மக்களும் கொண்டாடுறதுனால சிங்கள தமிழ் புது வருடம் அப்படின்ற மாதிரிலாம் யூகிச்சு கொள்வாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சிங்கள மக்களுக்கு நீங்கள் வாழ்த்துறதாக இருந்தால் சுப அழுத் அவுருத்தக் வேவா. சுப இனிய, அழுத் புதிய, அவுருத்தக் வருடம், வேவா ஆகட்டும் உண்டாகட்டும். இதை டிரான்ஸ்லேட் பண்ணி வேறு மாதிரி சொல்லாமல் சுப அழுத் அவுருத்தக் வேவா, இனிய புது வருட வாழ்த்துக்கள். இதை நீங்கள் ஜனவரி மாதம் வருடம் தொடரும் போதும் நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சித்திரை புத்தாண்டு சந்தர்ப்பங்கள்லையும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தீபாவளிக்கு சிங்கள மக்கள் வாழ்த்துறது அப்படின்னு சொன்னால் சுப தீபாவளி தினையாக் வேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொங்கல் தினத்துக்கு எப்படி வாழ்த்துவாங்கன்னு சொன்னால் சுப பொங்கல் தினையாக் வேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம் மக்களுடைய பெருநாளுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் சுப ராமசான் தினையாக் வேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சுப ஹஜ் தினையாக் வேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹஜ் பெருநாள் அப்படின்ற மாதிரி அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, மேரி கிறிஸ்மஸ், அவங்க விருப்பமான மாதிரி அவங்க ஏற்றம் அந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை சிங்களத்தில் பயன்படுத்தினா சுப நத்தலாக் வேவான்னு சொல்லுவாங்க. விளையாட சுப நத்தலாக் வேவா சிங்களத்தில். அப்போ சிங்கள புத்தாண்டு நாம் வாழ்த்தும் போது சிங்கள அழுத்தவுருத்தக் வேவான்னு சொல்லாமல் அதை மதம் மாதிரி பிரிக்காமல் சுப அழுத்தவுருத்தக் வேவான்னு சொல்லி அழகான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு யார் யார் வீட்டையெல்லாம் பலகாரம் சுட்டிங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு யார் யார் வீட்டெல்லாம் பணியாரம் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பணியாரம்டா என்ன, பலகாரம்டா என்ன அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறேன். எனவே நீங்களும் என்னோட சேர்ந்து சிங்களம் படிக்க விரும்பினால் 0777 484 456 இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க.